ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் ரீசெண்டாக லான்ச் பண்ண போகிறாங்க 3.2 நோக்கியா. இந்தியாவோட வெளியான நோக்கியா 3.2வில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8,900 வருது. இது வந்து 2GB. இது பார்த்திங்கன்னா 3GB 32GB பார்த்திங்க அப்படின்னா 10,900 வருது. ஹெச்எம்டி நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா, ஹெச்எம்டி நிறுவனம் வந்து நோக்கியா வந்து அவங்க தான் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து 3.2 வந்து லான்ச் பண்ணாங்க. அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது அஃபிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் 23ஆம் வந்து கடைகளுக்கு எல்லா ஸ்டோரூமுக்கு வரும். இந்த டிஸ்பிளே சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6.2 இன்ச் டிஸ்பிளே சைஸ் கொடுக்குறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் டிஸ்பிளே. வர எல்லாமே வாட்டர் மார்க் டிஸ்பிளே வந்துருச்சு. அந்த ட்ரெண்டிங்காக இவங்களும் 6.2 இன்ச்சு ஒரு ஹெச்டியில் ஐபிஎஸ் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. கொரில்லா கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா 5 ஃபில் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் படி தான், ஃபுல் சைனிங்கில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி கிளாஸ் படி இது மாதிரிலாம் கிடையாது. பிளாஸ்டிக்கில் சைனிங்கோடு கொடுத்துருக்காங்க. 720 பிக்சலில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிபிஐ பார்த்திங்க அப்படின்னா 261 பிபிஐ வரை கொடுத்துருக்காங்க. 720 பிக்சலால் 261 பிபிஐ வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வாட்டர் மார்க் டிஸ்பிளேயோட ஒரு 13 MP கேமரா கொடுக்குறாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா 2.2 அபர்ச்சர் வேல்யூ. அதே மாதிரி பார்க்கலாம் ஃப்ரண்ட் சைடு 5 MP கேமரா கொடுக்குறாங்க. 13 MP பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ரியர் சைடில் கொடுக்குறாங்க. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 5 MP கொடுக்குறாங்க 2.2 அபர்ச்சர் வேல்யூவோட. பேக் சைடு இருக்கிற 13 MP பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு 2.2 அபர்ச்சர் வேல்யூ தான். ஓவரால் கேமரா கிளாரிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப பெட்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஐபிஎஸ் டிஸ்பிளே. பட்ஜெட் வைஸ் பார்க்குறப்ப பட்ஜெட் முன்னாடி சொல்லிட்டேன். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி 4000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. நோக்கியாவில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்னாடி கம்மியாக கொடுத்துருந்தாங்க. ரீசெண்டாக வர மாதிரி தான் வந்து பேட்டரி வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிருக்காங்க. அந்த விதத்தில் இது பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து ஒரு 4000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. தரமான பேட்டரி அப்படின்னு கூட சொல்லுவேன் நான். ப்ராசர் அப்படின்னு போயிட்டிங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் 9.0 இயங்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா குவாட்கம் ஸ்னாப்ட்ராகன் 429 சிப்செட்டில் வந்து ப்ரோஸரோட வந்து வெளியே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2GB RAM 16GB மெமரி வந்து 8,990 இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா 3GB 30GB பார்த்திங்க அப்படின்னா 10,990 இருக்குது. ஓவரால் கான்ஃபிகரேஷன் இதுதான். ஹெச்எம்டி குளோபல் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லான்ச் பண்ணிட்டு வந்தாங்க. 2.2 லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 4.2 லான்ச் பண்ணாங்க. இந்த விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டியான ஒரு மிடில் ஒரு பட்ஜெட் மொபைல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3.2 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே ஒரு பிராண்டட் வாங்கணும், ஒரு எம்ஏஹெச் அதாவது பேட்டரி எம்ஏஹெச் அதிகமாக வாங்கணும், டிஸ்பிளே சைஸ் அதிகமாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் ஒர்த்தாக இருக்கும். மற்றபடி ஒரு ப்ராசரை மெயின் பண்ணி வாங்குறவங்களுக்கோ ஒரு கேமிங்காக வாங்குறவங்களுக்கோ இது செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். மொபைல் வந்ததுக்கப்புறம் கரெக்டான பெர்ஃபார்மன்ஸோட ரிவ்யூ பார்க்கலாம், அன்பாக்சிங் பார்க்கலாம். இந்த மொபைல் வந்து வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் எப்படி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆக்சுவலாக ஒரு நோக்கியா மொபைல் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த பட்ஜெட் வந்து இது ஒர்த்தா அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கட்டாயம் ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே சைஸோட வெர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நோக்கியா 1லேருந்து எல்லாமே இந்த வெர்ஷன் வந்து இருக்குது. மற்றபடி ஸ்னாப்ட்ராகன் வெர்ஷன் ரொம்ப டிஃப்ரென்ஸாக கிடையாது. கேமரா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பேக்கில் வந்து 13, ஃப்ரண்டில் வந்து 5 கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா காம்படிஷன் அப்படின்னு இருக்க ரியல்மி எம்ஐலாம் பார்க்குறப்ப ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. இதை காட்டிலையும் உங்களுக்கு 12 கேமரா பேட்டரி எம்ஏஹெச் இன்னும் கூட தான் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப வாட்டர் மார்க் டிஸ்பிளேலாம் கொடுக்குறாங்க. டிஸ்பிளே சைஸ் பிக்காக இருக்குது. ப்ராசர் வந்து செமையாக கொடுக்குறாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இது மார்க்கெட்டில் வந்தால் போகுமா அப்படின்ட்டு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நோக்கியா வந்து கொஞ்சம் ஓவரால் ஒரு என்ட்ரி லெவல் யூஸருக்கு வந்து இந்த மொபைல் வந்து ஒர்த்து. மற்றபடி ஒரு யங்ஸ்டருக்கோ மற்றபடி ஒரு மொபைலை வந்து அதிகமாக கேமிங்கோ இது மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் நான் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். மொபைல் வரட்டும், ஏன் என்ன இப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. மொபைல் வந்ததுக்கப்புறம் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்ப்போம். டிஸ்பிளே சைஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு டிஸ்பிளே சைஸ் ஓகே. கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. 720 பிக்சல் கொடுத்துருக்காங்க. 1080 கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா 10,000 பட்ஜெட்டில் இப்போ எல்லாமே 1080 வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா இதே போல் அதிக டெக் வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நினைச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இதே போல் மறுபடியும் ஒரு அருமையான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.